தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கான அனுமதி கேட்டிருக்காரு. அந்த அனுமதி இன்னும் தாமதமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மண்டபத்துக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் ஒரு சில மண்டபங்கள் கொடுக்காத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்களே. அதனால் வந்து முறையான ஒரு அனுமதி வாங்கிட்டு, கோர்ட்டோட பாதுகாப்போட ஒரு அனுமதி வாங்கிட்டு, தளபதி விரைவில் போய் அவங்களை சந்திக்க போவார். இதில் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் பார்க்க போகல, ஏன் இவ்வளோ தாமதமாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சில கேள்விகளாக வருது. அது என்னன்னா, அப்போ தளபதி போய் அந்த மக்களை சந்திச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இவங்க வந்து சந்தித்து இவங்க சாட்சியெல்லாம் கலைச்சிட்டாங்க, இவங்க வந்து இதனால தான் இவ்வளோ தாமதப்படுத்தி இந்த மக்களை சந்திக்க வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் ஒரு ரூமரை கிளப்பி விடுவாங்க. ஆல்ரெடி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நெரட்டிவ் வந்து தாவக மேலே வந்து செட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில ஊடகங்கள். இது இன்னும் பெருசாக பண்ணணும், இவங்களை எப்படியாவது இந்த நெரட்டிவ் செட் பண்ணி ஆகணும், இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கட்சி ஏதாவது நெரட்டிவ் செட் பண்ணி ஆகணுன்ற நோக்கத்தில் தான் பல பேர் இருக்காங்க. அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வழியும் அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து யோசித்து இதுக்கப்புறம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது, நம்ம சில எந்த மிஸ்டேக் ஆகக்கூடாதுனால தான் இவ்வளோ காலதாமதம் ஆகுது. இப்போ தளபதி கூட அறிக்கை கொடுத்துருக்காரு, கூடிய விரைவில் நான் மக்களை சந்திக்க போகிறேன், சந்தித்து கண்டிப்பாக மக்களோட நிற்பன்றதை வந்து தளபதியும் சொல்லியிருக்காரு.